Question number 8 ma. Question number 8. So question number 8 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின் 8 வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் அப்படி தானேமா. என்ன சொல்றாங்க, ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏஐஜே வந்து எம் கிராஸ் என் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஃப். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதுல எந்த கண்டிஷன் பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னமா, வெரி குட், 2x2 3x3 4x4 எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிமா. அப்போ இந்த இடத்துல 2x2 சொன்னீங்க, 3x3 சொன்னீங்க அப்படிதானமா. அப்போ இந்த 3 அப்படிங்க எதை மென்ஷன் பண்ணுதுமா, இந்த 3 அப்படி ஃபர்ஸ்ட் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் 2 எதை மென்ஷன் பண்ணுது, ரோ மென்ஷன் பண்ணுதாமா. அண்ட் இந்த செகண்ட் 3 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்ம காலத்தை மென்ஷன் பண்ணுதாமா. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா அது பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்மா. அப்படிதானமா, ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எம் கிராஸ் என் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா இந்த ரோவும் இந்த காலும் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அப்ப ஆன்சர் எம் இஸ் ஈக்குவல் டு என்னா இருக்கணும். கரெக்ட் தானமா. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தோம்னா சி. சி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதாமா? கொஸ்டின் நம்பர் 8 புரிஞ்சுதாமா? டவுட் இருக்குதா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ரோவும் காலமும் சமமா இருக்கும். அதனால எம்மோடைய ஆன்சரும் என்னோட ஆன்சரும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரியாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 9மா. கொஸ்டின் 9 பாத்தீங்கன்னா அது ஒன் வேர்டு தான், பார்த்துட்டே வாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, which of the given values of x and y make the following pair of the matrix equal. ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் கால்ட் as a equal matrix அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் a equal matrix அப்படின்னு அப்படி என்னமா பாருங்க, மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதுல எக்ஸ் ஒய்க்கு என்ன ஆன்சர் வரும் கேட்டிருக்காங்கம்மா. சரியாம்மா, ரொம்ப ஈஸி. அப்போ ஒன்று என்ன பண்ண போறேன், இட் இஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஆன்சர் 3x plus 7 is equal to 0மா. அப்ப நமக்கு x என்ன வேணும், அப்ப 3x is equal to -7. x ஓட ஆன்சர் -7/3 சொல்லலாமா. இது நமக்கு கிடைச்ச x ஓட ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறது x ஓட ஆன்சர் கிடைச்சிருமா. அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கங்க. ஸோ 5 is equal to y - 2. எனக்கு y தானே வேணும். அப்ப இந்த 2 கொடுத்தா பிளஸ்ஸா போயிருமா. y is equal to 5 plus 2. அப்ப ஆன்சர் y is equal to 7. அப்படின்னா y ஓட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்ச, 7 கிடைச்சிட்டு. அப்போ அடுத்த வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது ஈக்குவல் பண்ணுதானே. ஸோ இதை நான் ஈக்குவல் பண்ண சொல்ல, ஸோ y plus 1 is equal to, ஸோ இங்கோட எலிமெண்ட் 8 அப்படின்னா 8 ஈக்குவல் பண்ணுவோமா. அப்போ y is equal to 8 minus 1. ஸோ y is equal to ஆன்சர் 7. அப்ப இங்குள்ள 7 இங்குள்ள 7 எப்படிமா இருக்குது, ஈக்குவலா இருக்கு. அப்போ y பொறுத்த வரைக்கும் நமக்கு சமமா இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆனா கடைசி என்ன பண்றேன், இங்க உள்ள எக்ஸ் கடைசி எலிமெண்ட் எடுக்கிறேன். இங்குள்ள எக்ஸ் இருக்க சொல்ல 2 - 3x is equal to 4. அப்ப இங்குள்ள எலிமெண்ட் 4 தானமா. இப்ப எக்ஸ் வேணும்னா இந்த 3x இங்க மூவ் பண்ண 4 இங்க மூவ் பண்றோமா. அப்ப 2 - 4 is equal to ஆன்சர் 3x. ரெண்டையும் கழிச்சா -2 equal to 3x. அப்ப x ஓட ஆன்சர் -2/3. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, -2/3. சரியாமா. அப்போ நமக்கு y உடைய ஆன்சர் சமமா இருக்குது. ஆனா x உடைய ஆன்சர் சமமா இருக்கான் பாருங்க. x உடைய ஆன்சர் சமமா இருக்கான் பாருங்கம்மா. x எப்படி இல்ல, நமக்கு ஈக்குவலா இல்ல. அப்ப x ஈக்குவலா இல்லைன்னா இந்த x உடைய ஆன்சர் ஈக்குவலா இல்ல. அப்போ பாருங்க, இங்கேயும் 7 இங்கேயும் 7 கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா இங்க -1/3 வருது. -1/3 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம கட் பண்ணிடலாம். ஆனா
அடுத்து என்ன வருது -2/3 -2/3 இங்க வருது. ஆனா -7/3 ஒரு ஆன்சர் வருது சிக்கு, அப்படி எக்ஸுக்கு. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட ஆன்சர் ரெண்டு ஆன்சர் சேமா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்னது நம்ம ஈக்குவல் சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சருமா. இந்த இடத்துல நமக்கு நாட் பாசிபிள் டு ஃபைண்ட், இந்த இடத்துல எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ சொல்ல முடியாது. சரியாமா? சம் புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப இந்த இடத்துல கொஸ்டின் நம்பர் 10மா. கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்திருக்காங்க, நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். The number of all possible matrices of order 3x3 with each entry 0 or 1. அப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரு 3x3 மேட்ரிக்ஸை உருவாக்க போறோமா. அப்போ நமக்கு ஆர்டர் 3x3 அப்படின்னா இப்போ உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன், இந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவுமா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்? எத்தனை எலமெண்ட் உள்ள இருக்கும்? வெரி குட், 9. 3 3s are 9. இந்த 9 எலமெண்ட்லையும் இந்த 9 எலமெண்ட் இருக்கா இல்லையா, உங்களுக்கு மேட்ரிக்ஸ் போட்டு காட்டுறேன். இந்த மேட்ரிக்ஸ்ல இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், இது ஜி, இது ஹெச், இது என்னது ஐ, சும்மா போட்டுக்கிறேன். இதுல மொத்தமா 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 9 எலிமெண்ட்ஸ்ல ஏக்கு பதிலாக யாரெல்லாம் போடலாம்? 0 போடலாம், 1 போடலாம். அப்போ இதை வரக்கூடிய பாசிபிள் வந்து 2 ways. அப்படி ரெண்டு நம்பர் எந்த நம்பர்லாம் போடலாம். பிக்கு என்ன போடலாம்? 0 and 1. இதுக்கு என்ன போடலாம்? 0 and 1. இதுக்கு இதே போல எல்லா இதுக்கும் 0 1 அப்படின்னு போடுறாந்தா நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிக்ஸ் என்ன வர போகுதுன்னா நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிக்ஸ். அப்ப இப்படி எழுதுறாந்தா நான் இதே போல என்னால எத்தனை மேட்ரிக்ஸ் எழுத முடியும்னா டோட்டலா 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 9 எலிமெண்ட்ஸுக்கும் நமக்கு 2 பாசிபிள் இருக்கிறதுனால இங்க பவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் சாரி இந்த 9 எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா. அப்ப ஆக்சுவலா இது என்ன வரும்னா இங்க நம்ம ஒவ்வொரு இதுக்கும் 2 வே பாசிபிள் இருக்கா இல்லையா. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் 2 அப்படின்னு போட்டா அப்படி கிடையாது. 2 அப்படின்னு போட்டா இங்க மொத்தம் 9 எலிமெண்ட் இருக்குது. அப்ப ஆன்சர் என்னது? 9. 2 power 9. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாருங்க. மொத்தம் 9 எலிமெண்ட் இருக்குதா. இப்போ ஏக்கு எத்தனை பாசிபிள்? 2 பாசிபிள். அப்படி தானமா? இன்ட்டு பிக்கு எத்தனை பாசிபிள்? 2 பாசிபிள். இன்ட்டு சிக்கு எத்தனை பாசிபிள்? 0 போடலாம், 1 போடலாம். 2 பாசிபிள். இப்படி நீங்க போட்டு வந்தீங்கன்னா நம்ம டோட்டலா 9 எலிமெண்ட்ஸ் இருக்குதா. அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்ப ஆன்சர் 2 power 9. ஸோ 2 power 9 ஆன்சர் 512. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதாமா? ஆன்சர் 512மா. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம 2 2 2 வரதுனால ஸோ நமக்கு 9 எலிமெண்ட் இருக்கிறதுனால 9 2 வரும். 9 2 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரியுதாமா? கஷ்டமா இருக்குதா? புரியுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாமா? ஓகேமா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிசஸ். சரிங்களாமா? ஒரு 2 மேட்ரிக்ஸை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம், நம்ம வந்து படிக்க போறோம். சரியாமா? ஆப்ரேஷன் ஆன் த மேட்ரிசஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் த மேட்ரிசஸ். அடிஷன் ஆஃப் த மேட்ரிசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டாபிக் இது. டாபிக் நம்பர் 1. வாட் இஸ் அடிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் அப்படின்னா
இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுமா, ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், இதுக்கு என்னது சம் ஆர்டர் இருக்கும். அண்ட் பி அப்படிங்கிற இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குமா, இதுக்கு சம் ஆர்டர் இருக்கும். அப்படியே இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்மளால ஆட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய என்ன கண்டிஷன்னா, ஏ பிளஸ் பி இஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். இது நமக்கு ரெண்டையும் கூட்ட முடியுமா முடியாதா அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, ஏ உடைய ஆர்டரும் அண்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி, மேட்ரிக்ஸ் பி உடைய ஆர்டரும் கண்டிப்பா சமமா இருந்தா மட்டும்தான் ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதனுடைய ஆன்சர் 2x3 அப்படின்னா இதனுடைய ஆர்டரும் 2x3 தான் இருக்கணும். சொல்றது புரியுதாமா? அப்போ இங்க உள்ள ஆர்டர் நமக்கு எம் கிராஸ் என்ன இருந்தா இங்க உள்ள ஆர்டரும் நமக்கு எம் கிராஸ் என்ன தான் இருக்கணும். அப்ப இந்த கண்டிஷனை அது பூர்த்தி பண்ணா மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணவே முடியும், ஆட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க முடியுதாமா? ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். சரியாமா? அடுத்த டாபிக் பாருங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்கம்மா, இந்த எக்ஸாம்பிள் சம் முடிச்சிருவோமா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்கம்மா, எக்ஸாம்பிள் நம்பர் 6. இந்த சம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈஸியா இருக்கும். பாருங்க, எக்ஸாம்பிள் 6 என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னமா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஏ உடைய ஆர்டர் என்னமா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஏ மேட்ரிக்ஸ் ஆர்டர், நம்பர் ஆஃப் ரோ எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் காலம் எத்தனை இருக்கு, வெரி குட், 3x2. அதே போல ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி, பி உடைய ஆர்டர் என்னமா, வாட் இஸ் பி உடைய ஆர்டர், வாட் இஸ் பி உடைய ஆர்டர், சேம், எஸ் வெரி குட், சேம் 3x2. அப்படிதானமா? இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியுமா முடியாதாமா, அடிஷன் இஸ் பாசிபிள் ஆர் நாட், சே எஸ் ஆர் எஸ், வெரி குட். அப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் யாரு, √3 1 -1 2 3 0 பிளஸ் பி மேட்ரிக்ஸ் யாருன்னா 2 √5 1 -2 3 1/2. அப்போ நான் எப்படி வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்டையும் எஸ் டைரக்ட் அடிஷன் தான், டைரக்ட் அடிஷன் தான், ஒண்ணுமே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்டையும் ஆட் பண்ணணும், அப்படிதானே? ஸோ ஆட் பண்ண சொல்ல இது ரூட் நம்பர், இது ரூட் இல்லாத நம்பர், அப்படிதானே? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் √2 சாரி √3 + 2 வரும், அப்படிதானேமா? ஏன்னா இது வந்து இர்ரேஷனல் நம்பர், இது வந்து ரேஷனல் நம்பர். சரியாமா? டைரக்ட் அடிஷன் தான். சரியாமா? அடுத்து செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 1 பிளஸ் செகண்ட் நம்பர் இங்க √5, அப்போ 1 + √5. அடுத்து தேர்ட் நம்பர் -1 1 கூட்டினா வாட் இஸ் ஆன்சர், நமக்கு 0 வந்துடும். புரியுதாமா? ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுச்சா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், புரிஞ்சுச்சாமா? ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுச்சா? எஸ். அடுத்து செகண்ட் ரோ பாருங்க, செகண்ட் ரோல +2 -2 ஆட் பண்ணா நமக்கு 0 வந்துடும். சரியாமா? அடுத்து 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும், 6 வந்துடும். அடுத்து 0 1/2 ஆட் பண்ணா நமக்கு 1/2 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான ஏ பிளஸ் பி உடைய ஆன்சர். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண பிறகு கடைசியா ஒரு மேட்ரிக்ஸ் வருதா இல்லையா, இதனுடைய ஆர்டரும் நமக்கு ஏ பிளஸ் பி, ஏ அண்ட் பி உடைய ஆர்டரும் சேமா இருக்கும். அப்ப இதனுடைய ஆர்டர் உனக்கு என்னவா தான் இருக்கும், 3x2 இருக்கும், மறந்துடக்கூடாது. அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சரும் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் இல்லாம இருக்காது.
இது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதாமா? நான்